வாங்க வெல்லம் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக உப்பு, இனிப்புங்கனால கொஞ்சமாக போடுங்க போதும், நான் உப்புப்பாயிடும். 1 டம்ளர் தண்ணி, கொதிக்கிற தண்ணியை ஊற்றுங்க. கை வைக்காதீங்க, சுடும். ஸ்பூன் வச்சு முதல்ல கிளறுங்க. நல்லா ஆறிடுச்சு. நல்லா பிசைஞ்சு அழுத்தி வைங்க. 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. சின்ன சின்னதாக எடுத்து உருட்டுங்க. நல்லா விரல் மாதிரி உருட்டுங்க, நீட்டமாக. ஹெல்ப்புக்காக என்னை சின்ன பையனும் என்னோட சேர்ந்து செய்கிறான். இந்த மாவு எப்படி தயாரிக்கணும்னா, ரேஷன் பச்சரிசி இருக்கு இல்லையா, அது 1 மணி நேரம் ஊற வைங்க. அது அப்படியே நிழல்லையே உணர்த்துங்க. அது மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. முறுக்கு, இடியாப்பம், கார கொழுக்கட்டை, வெள்ளை கொழுக்கட்டை எல்லாம் செய்யலாம். பசங்கள்லாம் இப்போ லீவில் இருப்பாங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அந்த ஸ்நாக்ஸ்லாம். பாருங்கள், இப்படி தான் நீட்டமாக இருக்கும். இன்னொரு பாத்திரத்தில் 2 சொம்பு தண்ணி, அதாவது 1/2 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததும் 2 கப்பு வெல்லம், வெல்லம் நல்லா கரையணும். நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல, அதில் போடுங்க. ஒன்றா எடுத்து போடுங்க. நல்லா 20 நிமிஷம் வேகட்டும். இன்னொரு கப்பில் பச்சரிசி 1 ஸ்பூனு, கொஞ்சமாக தண்ணி, கட்டி இல்லாமல் கரையுங்க. இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க அதில் ஊற்றுங்க. இது எதுக்குன்னா கொஞ்சம் கட்டி கட்டுறதுக்காக. மூடி வைங்க. ஒரு 4 ஏலக்காய் இடித்து போடுங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரை மூடி தேங்காய் பல்லாக கட் பண்ணி போடுங்க. தேங்காய் வேக வேண்டாம், இறக்கிடுங்க. லீவில் பசங்க வீட்டில் இருப்பாங்க, ஸ்நாக்ஸ் கேட்பாங்கள்ல, இதை செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெல்லம் கொழுக்கட்டை ரெடி.